கல்லார்குட்டி டேம் நெரியமங்கலம்ல இருக்குது. வந்து கண்டியார் ஃபால். இது வந்து ரோட் ஓரமாகவே தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல பாருங்க. எல்லாம் வந்து நீர்வீழ்ச்சியாக தான் இருக்குங்க பாருங்களேன். இது வந்து வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த பக்கம் சான்ஸே இல்லை. வேர்த்து வருமா? வேர்த்து 38 கிலோமீட்டர் வந்தது டோட்டல் வேர்த்து. பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வலுக்குதுங்க. கல்லர் வெட்டியார் வாட்டர் ஃபால் அப்படின்னு. ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் இன்னைக்கு சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாரில் இருக்கோம். முன்னார் டவுன் இந்த பக்கம் தான் இருக்குது. நேற்று வந்து நம்ம மாட்டுப்பேட்டை டிரெக்ஷனில் போயிருந்தோம். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி வந்து நம்ம தேக்கடி டிரெக்ஷனில் போக போகிறோம். தேக்கடி டிரெக்ஷனில் வந்து எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. பட் நான் மெயினாக போக போகிறது வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நாம் போக போகிறது வந்து புன்னையார் வாட்டர் ஃபால். ஸோ புன்னையார் வாட்டர் ஃபால் வந்து இங்கேருந்து 38 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கு. ஸோ 38 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வர்ற வழியில் இருக்கிற அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாத்தையும் ஏதாச்சும் வியூ பாயிண்ட் இருந்தால் அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துடுவோம். ஓகே, நம்ம செங்குளம் டேம் வந்து க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பக்கமும் வந்து போட்டிங் எல்லாம் இருக்குது. அண்ணாச்சில் வந்து இப்போ தான் க்ராஸ் பண்ணி இந்த டேமை கடக்குறோம். அங்கங்கே வந்து ஸ்லைடிங் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ மக்களே, அந்த டேம் இருக்குது தானே, அந்த டேமில் இருந்து லெஃப்ட்டுக்கு வரணும் ஒரு ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் தான் வரேன். பைக் போட்டதுனாலே தெரியல, கூகுள் மேப்பில் அப்படி தான் காட்டுது. பட் இந்த ரோட் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. அங்கங்கே வந்து உடஞ்சிருக்கு. மெயின் ரோடு மாதிரி கிடையாது. இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ரோடு. வீடுங்க கூட இல்லை, பெருசாக ஃபுல்லாக காடு தான் இருக்குது அந்த இடம் எல்லாமே. அங்கங்கே தான் ஒரு வீடு இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. கூகுள் மேப்பில் நீங்கள் புன்னையார் வாட்டர் ஃபால் அப்படின்னு போட்டாலே வந்துடும். இதுக்கு விட பக்கமாக இது காட்டுதான்னு தெரில. இதுதான் 38 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு ஆல்ரெடி. நம்ம ஒரு பேலன்ஸ் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதே ஒரு வாட்டர் ஃபால் பார்த்தேன். பட் இது கரெக்டாக ரோட்டுக்கு தான் தெரியுது, இங்கே தெரியல. பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி கொட்டுது, இங்கே இருந்து இப்படி கொட்டுது. நல்லா தண்ணி வந்து பளிச்சுன்னு தான் வருது. பட் கரெக்டாக தெரியல. ஸோ இன்றைக்கி தெரியுதா? இது பாருங்கள் இந்த வாட்டர் ஃபால். ஸோ அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்குது அந்த பக்கத்தில் இருந்து. பட் பக்கத்தில் போக முடியாது, அதுக்கு ஃபுல்லாக காடு தான் இருக்குது. இது ஏதோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ. என் பைக் அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு தான் வந்தேன். கல்லார்குட்டி டேம் நெரியமங்கலமில் இருக்குது. ஸோ நெரியமங்கலம் டைவர்ஷன் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கல்லார்குட்டி டேம். நல்லா பாருங்கள். இப்போ நம்ம போகிறது வந்து அந்த ரூட் கிடையாது. நான் இந்த டேமை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பக்கம் திரும்பினேன். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த டேம். தண்ணி எப்படி போகுது. நம்ம போக வேண்டிய ரூட் வந்து இந்த பக்கம் இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ இப்படி தான் வந்தேன். இந்த பக்கம் தான் இருக்குது போகிறேன். குட்டியாக வந்து ஒரு ரோட்டில் வந்தோம்ல, அந்த குட்டியான ரோட்டில் வந்து அப்படியே பஸ் ரூட்டுக்கு விழுந்துட்டோம் இந்த பக்கம். ஸோ இப்போ நம்ம பஸ் ரூட்டில் தான் இருக்கோம். இது வந்து இப்படியே வந்து இங்கே போகுது, அடிமாலி இடுக்கி அந்த சைட் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி போகலாம். ஏதாச்சும் இந்த டேம்லேயும் போக முடியும். நீங்கள் அப்படி இந்த டேம்லேயும் வந்து அப்படி போகலாம். டேமில் வந்து இடுக்கி போக முடியாது, சும்மா போகலாம். அந்த பக்கம் ஏதோ ஊர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் தான் நம்ம போக வேண்டியது. ஸோ மக்களே, இந்த ஃபால் வந்து கண்டியார் ஃபால். இது வந்து ரோட் ஓரமாகவே தான் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இதில் வந்து குளிக்க முடியுமா தெரியல. எங்கே போய் குளிக்கிறது? இந்த இறங்கி போய் தான் அப்படி குளிக்கணும். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். தண்ணி அந்த பக்கமும் கொட்டிக்கிட்டு இருக்குது. பட் அழகாக இருக்குங்க பாருங்களேன். தண்ணி வந்து வெள்ளை வெள்ளையிலேருந்து சும்மா அந்த மாதிரி இருக்குது. போகிற வழி தான். நாம் இப்போ பனம்குட்டி பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் வந்து பவர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குங்க பாருங்கள். முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கோம். பத்துச்சு, ஐயோ வலிக்குதுப்பா. ஆனால் ரூட்டெல்லாம் தரமாக இருக்குங்க. சூப்பரான வியூ. என்ன அங்கங்கே வந்து கொஞ்சம் மணல் இந்த இது என்ன ஸ்லைடிங் நடந்துருக்கு, அது மட்டும்தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல சாப்பிட்ட நிறுத்தினேன். இப்போ நம்ம இடுக்கி ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இடத்துல சாப்பிட்ட நிறுத்தினேன். வியூவை காட்டட்டா? சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல இருந்து. இந்த பாருங்க எப்படி இருக்குங்க. இங்கே இது ஓகே. பட் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஒரு ஃபால் இருக்குது பாருங்கள்.
இந்த ஃபாலுக்கு நேமெல்லாம் கிடையாது, பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் ஃபால் தான். குளிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க நல்லா தான் இருக்குது. ஸோ ஏதாச்சும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே, செம்மையாக பசிக்குதுங்க. வண்ணபுரம் ரோட்டில் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். ரோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி ஆகிக்கிட்டு இருக்குது, வாட்டர் ஃபாலுக்கு போகிற ரோட். பட் ஃபுல்லாக வந்து வீடுங்களும் இருக்குது இந்த ரோட்டில். ரொம்ப வந்து பள்ளமும் மேடுமாக தான் இருக்குது, மேடும் பள்ளமாக தான் இருக்குது. ஸோ வேர்த்தாக இருக்கும் அப்படின்றதான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி. இன்னும் வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் வாட்டர் ஃபாலுக்கு. இங்கேருந்து அந்த ஜங்ஷன்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. ஸோ இங்கேருந்து எப்படியும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். கூகுள் மேப்பில் பாருங்கள், ஏன்னா நிறைய இடத்துல வந்து திரும்ப இருக்குது. இங்கெல்லாம் வந்து நீர்வீழ்ச்சியாக தான் இருக்குங்க பாருங்களேன். இதுவும் வந்து ரோட் பக்கத்துலேயே தான் இருக்குது. பைக் எப்படி பார்க் பண்ணிட்டே பார்க்கலாம். ஸோ இந்த வழி தான் போக வேண்டியிருக்கு. வண்ணபுரம் ரோட்லேருந்து வந்து நிறைய திரும்பி வர வேண்டியிருந்தது. ஸோ இப்படியே வந்தோம் இந்த ரோட்டில். அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து சீனரியாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ அங்கே தெரியுது பாருங்கள், அங்கேயும் வந்து ஒரு வாட்டர் ஃபால் தெரியுது. நம்ம போகிறது அந்த வாட்டர் ஃபாலுக்கு அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியாது, பட் அந்த பக்கமும் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. இப்போ வந்து நான் கூகுள் மேப்பில் காட்டின லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேன். அண்ட் வந்த ரோட் வந்து நாராஷ்டமாக இருந்தது. ரோடே கிடையாது, எல்லாம் வந்து கல் முள் அப்படி தான் இருக்குது. நான் போகும்போது நான் காட்டுறேன். இந்த பாருங்க இப்படி தான் வருது, வாட்டர் ஃபால் இப்படி வருது. ஸோ நம்ம இந்த பக்கம் தான் போக வேண்டியிருக்கு. ஸோ இந்த பக்கம் ரோட் இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் அப்படியே போகலாம். ஓகே, இப்படி தான் போக வேண்டியிருக்கு. இந்த ரோட்டில் தான் வந்தோம். அண்ட் இந்த ரோடு வந்து இப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு ரொம்ப தூரம். கல் தான் இருக்குது ரொம்பயா. ஸோ நடுவில் வந்து இப்படி ஒரு ரோட் தெரியுது, இந்த பக்கமும் ஒரு ரோட் தெரியுது. பட் இவ்வளோ தூரம் வாட்டர் ஃபாலுக்கு போகிற மாதிரி தெரியல. இந்த பக்கத்தில் தான் எங்கேயோ விழுகிற சத்தம் கேட்குது, விழுகிற சத்தம். ஸோ இந்த ரூட்டில் போய் பார்ப்போம். ஓகே, எனக்கும் கரெக்டாக தெரியாது, கூகுள் மேப்பில் கூட கரெக்டாக போடல. பட் அழகாக இருக்குது அப்படின்றதுனால தான் வந்தேன். இந்த பக்கம் கிடையாது வாட்டர் ஃபால், அந்த ரோட்டில் வந்து நேராக போட்டான். இந்த பக்கம் 2 பேர் அப்படியே ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கிடையாது, அந்த ரோட்டில் வந்து அப்படியே போட்டான் ஸ்ட்ரைட்டாக. அந்த பக்கம் தான் இருக்கான் வாட்டர் ஃபால். ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கோம். நாம் இப்போ இருக்கிறது வந்து கரெக்டாக வாட்டர் ஃபால் விழுகிற இடத்துல. ஸோ அந்த இடத்துல இருந்தால் அப்படியே விழுது கீழே. ஸோ யாருமே இல்லை, செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த தண்ணி எல்லாம். இங்கே பாருங்க. ஆனால் என்ன பாசி யாருமே கால் கூட வச்சது கிடையாது. பாருங்க தண்ணி வந்து சும்மா அப்படி பொண்ணாக போய்கிட்டு இருக்கு. இங்கேயும் வந்து சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. குளிக்கலாம், நீங்கள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணலாம் இங்கே. பட் கண்டிப்பாக பிளாஸ்டிக் பொலித்தீன் இதெல்லாம் போடாதீங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. யாரும் ஒன்றும் போட்டு, நான் முன்னாடி மட்டும்தான் 2-3 பாட்டில் பார்த்தேன். ஸோ யாரும் ஒன்றும் பெருசாக போடல. பட் நீங்களும் வந்தால் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள், ஓகேயா? ஏன்னா இது நீங்கள் தான் பாதுகாக்கணும். சூப்பராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே வாட்டர் ஃபால் கீழே வருது, அப்படியே அந்த பக்கம். இது பாருங்கள் வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த பக்கம், சான்ஸே இல்லை. ஸோ வாட்டர் ஃபாலுக்கு தான் போக போகிறோம் இப்போ. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க வாட்டர் ஃபால். இங்கேருந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கே, பக்கத்தில் போனால் எப்படி இருக்கும்? வேர்த்து வருமா? வேர்த்து 38 கிலோமீட்டர் வந்தது, டோட்டல் வேர்த்து. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பா சூப்பர், அடிப்பொலி. இருங்க பக்கத்துலேயே போகலாம். நம்ம வாட்டர் ஃபால் வந்துட்டு பக்கத்தில் போகலான்னா யாருமே இல்லைங்க, சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது, சான்ஸே இல்லை. பக்கத்தில் போகலாம் இன்றைக்கி. ஓகே, மக்களே ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டேன். அண்ட் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அந்த சுவானை வந்து மேலே படுது, அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. குளிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்பாட்ஸ் வந்து கரெக்டாக கிடையாது. பாருங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து ஹெவியாக வாட்டர் ஃப்ளோ இருக்குது. அதனால் இந்த பக்கம் போய் குளித்தோம்னா சம்டைம்ஸ் இந்த பக்கம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா தனியாக வந்து ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது. அதனால நான் வந்து இன்றைக்கி இதில் குளிக்கலை. பட் மேலே வந்து கண்டிப்பாக குளிக்க முடியும், ரிஸ்கே கிடையாது. ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேஸ், ரிஸ்கே கிடையாது. ரிஸ்க்கு கிடையாது அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். பட் இன்னொரு தவறான விஷயத்தை பார்த்தேங்க. இங்கே பாருங்கள், மொத்தமாக குப்பையை போட்டு வச்சுருக்காங்க எல்லா பக்கத்துலையும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நாளைக்கெல்லாம் அழுகி போகாது, அப்படியே தான் இருக்கும். வருஷமும் இப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்குங்க, இதெல்லாம் போடாதீங்க. எடுத்துகிட்டு வந்தால் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, எடுத்துகிட்டு வர்றதுக்கு போது எல்லாமே ஃபுல்லாக தானே வரும். எடுத்துகிட்டு போகும்போது அதே மாதிரி எம்டியாக தான் இருக்கும், பாரமாக இருக்காது. எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே,
ஸோ நேச்சரை வந்து இப்படி தான் ரசிக்கணும், குப்பையெல்லாம் போடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கலாம். ஓகே. ஆனால் இருக்கலாம் போல இருக்கே. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தால் சாப்பிட்ருப்பேன், சாப்பாடு வேறு எடுத்துகிட்டு வரல. ஒரு ½ அன் ஹவர் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். சூப்பராக இருக்குது, வியூவெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் குளிக்கவே தேவையில்லை. இந்த பாருங்க, ஆல்ரெடி குளித்த மாதிரி தான். ஏன்னா மொத்தமாக அடிக்குதுங்க. இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா மழை மேகம் வந்துக்கிட்டு இருக்குது. சம்டைம் மழை பெய்யறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் போகிறேன். ஃபைனல் லுக்கை பார்த்துக்குங்க இந்த பக்கம் எப்படி இருக்குது. நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேராச்சும் வாங்க. ஏன்னா குளிக்கும்போது வாட்டர் ஏதாச்சும் நீங்கள் ஸ்லிப் ஆகிட்டு அப்படி இப்படின்னா அங்கே போயிடுவீங்க நீங்கள். ஸோ அதனால் சேஃப்க்கு நீங்கள் கண்டிப்பாக இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வாங்க. ஓகே. திரும்பி அந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ இந்த பிரிட்ஜுக்கிட்ட இருந்து அப்படியே இந்த சைடில் போகணும் சார், ரைட் சைடில். ஓகே, லெஃப்ட் சைட் கிடையாது, ரைட் சைடில் போகணும். ஸோ இந்த பக்கமும் வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு தெரியும், பட் அது நீர்வீழ்ச்சி கிடையாது, அது அந்த பக்கம் இல்லை. பட் இங்கே வந்து நீங்கள் வேணால் குளிக்கலாம். அதே வாட்டர் தான் அப்படியே போகுது நீர்வீழ்ச்சிக்கு அந்த பக்கம், புண்ணியார். ஓகே. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு யாரையோ கல்லறை ஒன்று இருக்குது, பயங்கரமானங்க. இங்கே பாருங்கள், இந்த கேப்பில் வச்சுருக்காங்க அந்த கல்லறையை. வா, நான் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போது உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து பம்ப்லா வாட்டர்ஃபால். இங்கே தெரியுத ஒரு வாட்டர்ஃபால், அது பம்ப்லா வாட்டர்ஃபால். அது இந்த பக்கம் போக முடியாது, நீங்கள் சுற்றி தான் போகணும். அப்படி இங்கே போயிட்டு இன்னொரு ரவுண்டு இருக்குது. ஸோ அந்த ரவுண்டை சுற்றி தான் நீங்கள் அந்த வாட்டர்ஃபால் போகணும். கூகுள் மேப்பில் பார்த்துக்குங்க, கரெக்டாக தெரியும், காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், சரியா? பட் அந்த பக்கம் தான் இருக்குது. நான் இப்போ இருட்டுக்கானம் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கேன். ஸோ இது வந்து முன்னார்லேருந்து 18 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே வந்து சவுத் இந்தியாஸ் லாங்கஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் ஜிப்லைன் இருக்குது. ஸோ அங்கே தான் இருக்கேன். ஸோ ஜிப்லைனில் தான் போக போகிறேன். இது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒருத்தர் போகிறாரு. இப்படி போயிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பி இங்கே வருவாங்க, சரியா? அந்த மாதிரி. ஸோ நான் போக போகிறேன் இதில் தான் போக போகிறேன். ஒரு டீ சாப்பிட்டேன். இங்கே வந்து டீ சாப்பிட்டு இதில் ப்ரைஸ் வந்து 500 rupees per person 500 rupees. ஸோ நிறைய வாட்டர்ஃபால் இருக்குது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல. ஏன்னா அடிப்பொலி மழை, செம்ம மழை பெஞ்சிருச்சு. அதனால் வாட்டர்ஃபால் எதுவும் போக முடியல. நீங்கள் கூகுளில் ஜஸ்ட் வாட்டர்ஃபால் அடித்தாலே இந்த சுற்று வட்டாரத்தில் எக்கச்சக்கமான வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது. ரிப்பிள் வாட்டர்ஃபால்னு பக்கத்தில் ஒரு 13 கிலோமீட்டர்ஸில் ஒரு வாட்டர்ஃபால் இருக்குது. ஸோ எதுக்குமே போக முடியல. இங்கே பாருங்கள், எதுக்குமே போக முடியல. ரீசன் வந்து அதுதான், அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 500 rupees. ஓகே, சரிங்க. நானும் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே போகிறேன். இதை எடுத்துக்கிட்டு அப்படியே முன்னாடி போகணும். முன்னாடி போனதுக்கப்புறம் அடுத்த ஜிப்லைனில் நம்மளை கூப்பிட்டு அடுத்த பக்கம் விட்டுருவாங்க. ஓகே, அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வலுக்குதுங்க. எடுத்தாச்சு, அப்படியே போக வேண்டியதுதான். இப்போ ஐயையோ, பக்கத்தை மாற்றி எடுத்துட்டோமே. சரி, பரவாயில்ல, எடிட்டிங்கில் வச்சு கொஞ்சம் அப்படி இப்படி ஆகும், கண்டுக்காதீங்க. ஓகே, நான் ஃபோனில் எடுக்கலை, கோப்ரோவில் தான் எடுத்தேன். பட்டு இந்த பக்கம் எடுக்காமல் அடுத்த பக்கம் எடுத்துட்டேன், ஃபோனில் எடுக்கிற நினைவில். சரிங்க, ரெடி ஆகிட்டு வரேன். ஸோ இன்னும் அங்கே தான் இருக்கேன். இந்த பின்னாடி வந்து அந்த ஊஞ்சல் இருக்குது, அப்படி பெருசாக தூரமாக தள்ளி விடுவாங்களே, அந்த ஊஞ்சல் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் எல்லாம் கேட்கல, பட் ரீசனபிள் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜிப்லைன் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. அப்படியே முன்னார் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் முன்னார் போகிற வழியிலே இருக்குது கல்லர் வெட்டியார் வாட்டர்ஃபால் அப்படின்னு. கேட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின்டெனன்ஸ் ஏதோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெக்கோலாம் வச்சுருக்காங்க. தண்ணி வந்து ஹெவி ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள், சான்ஸே இல்லை, செம்ம ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மான்குளத்தில் இருக்கோம். அண்ட் ஃபுல்லாக வந்து ரோட் மூடிடுச்சு. பாருங்களேன் எப்படி மிஸ்ட் இருக்குது அப்படின்னு. இந்த பாருங்கள், இந்த பக்கம் அப்படியே மிஸ்ட்டாக இருக்குது. நான் பஸ்ஸில் வரும்போதும் அன்றைக்கி இப்படி தான் இருந்தது. ஸோ இது வந்து கொமன்னா இங்கே. ஸோ ஒரு சோளம் எடுத்திருக்கேன், சாப்பிட்டா அப்படியே ஒரு சாய் குடிச்சிட்டு
அப்படியே நான் முன்னாடி கிளம்பி போயிடுவேன். ஓகே, ஸோ இந்த vlog இதோட முடிச்சுட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க, பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. until I see you next time. டாடா, bye, good night, have a great night.